வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட அடுத்த அறிவியல் கேள்வி 189வது கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் த கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட் வித் இட் ஃபங்க்ஷனல் குரூப். காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க, ஃபங்க்ஷனல் குரூப் கொடுத்துறாங்க. காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், ஆல்டிகைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட். அங்கே பூரா ஃபங்க்ஷனல் குரூப் COH, OH, CHO, C டபுள் பாண்ட் O கொடுத்துருக்காங்க. அதே தான் தமிழ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூட்டு பொருளை அதன் வினைப்படு தொகுதியுடன் இணை. கூட்டு பொருள் கொடுத்துருக்காங்க, அதோட வினைப்படு தொகுதி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அறிவியலில் தான் கேட்டிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி புத்தகத்தில் பார்ப்போம். முதல்ல இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ விடையை கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆல்கஹால் இருக்குது. ஆல்கஹால் இருக்கா? அப்போ அந்த ஆல்கஹாலுக்கு வந்து இங்கே வினை செயல் தொகுதி என்னென்னா OH. OH வந்தால் ஆல்கஹால். ஆல்டிகைடு இருக்கா? ஆல்டிகைடு வந்து CHO வந்தால் ஆல்டிகைடு. கீட்டோன் இருக்கா? கீட்டோன் வந்து இந்த C டபுள் பாண்ட் O வந்தால் கீட்டோன் குரூப் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து கார்பாக்சிலிக் அமிலம். கார்பாக்சிலிக் அமிலம் வந்தால் COH குரூப் இருக்குன்னு அர்த்தம். வினை இது பூரா வினை செயல் தொகுதின்வாங்க அல்லது வினைப்படு தொகுதி. வினை செயல் தொகுதி அல்லது வினைப்படு தொகுதி. பாருங்கள், இப்போ ஆல்கஹாலுக்கு வந்து OH, ஆல்டிகைடுக்கு CHO, கீட்டோனுக்கு C டபுள் பாண்ட் O, கார்பாக்சிலிக் அமிலம். அப்போ வந்து ஏ வந்து என்னது? ஏ வந்து 2. ஏக்கு 2 வந்து 3 இருக்குது. அடுத்து பி பாருங்கள் 3, பிக்கு 3 வந்து 2 இருக்குது. ஏக்கு 2, பிக்கு 3 வந்து 2 ஆன்சர் இருக்குது. சிக்கு என்னது? 4. அது பாருங்கள் இங்கே தான் இருக்குது. இந்த ஆன்சரில் அதாவது 2, 3, 4 2, 3, 4 வரணும். 2, 3, 4 இங்கே 2, 3, 1 இருக்குது. அப்போ பி கிடையாது. ஃபஸ்ட்டு இதில் 2 மட்டும்தான் வருது, அதுவும் கிடையாது. அப்போ டியில் பாருங்கள் 2, 3, 4. கடைசியில் கார்பாக்சிலிக் அமிலம் வந்து 1. ரைட். அப்போ என்னது? டி தான் ஆன்சர். இதுக்கு சரியான ஆன்சர் என்னது? டி. சரிங்களா? ஆல்கஹால் வந்தால் OH, ஆல்டிகைடு வந்தால் CHO, கீட்டோன் வந்தால் C டபுள் பாண்ட் O, கார்பாக்சிலிக் அமிலம் வந்தால் COH. இது வந்து பொருள், கூட்டு பொருள். இது வந்து வினை செயல் தொகுதி அல்லது வினைப்படு தொகுதி. இது அப்படியே 10th எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? இருக்குது 10th புத்தகம் பக்கத்துலேயே இருக்குது. பார்த்துருவோமா? கீழே பாருங்கள், இதாக இருக்குது. சேர்மம் வினை செயல் தொகுதி பொதுவான வாய்ப்பாடு. சரிங்களா? அதோட என்ன கொடுத்துருக்காங்க? உதாரணம். அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆல்கஹால். ஆல்கஹாலுக்கு OH. நம்ம சொன்ன மாதிரி ஆல்கஹால்னா OH, ஆல்டிகைடு CHO. அங்கே நமக்கு வந்து CHOன்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே அந்த அந்த ஹைட்ரஜனுக்கு எத்தனை பாண்டு, ஆக்சிஜனுக்கு எத்தனை பாண்டு, பாண்டு வயசாக பிரித்து கொடுத்துருக்காங்க. பிணைப்பு. பாண்டுனா பிணைப்புன்னு அர்த்தம். ஆல்கஹாலுக்கு OH, ஆல்டிகைடு CHO, கீட்டோன் C டபுள் பாண்ட் O. அது நம்ம ஏற்கனவே சொன்னோம். கார்பாக்சிலிக் அமிலம் COOHன்னு நம்ம இதில் கொடுத்துருந்தாங்க. COOH. அதே மாதிரி இதை வந்து CHO. CHOனா இந்த கார்பன்லேருந்து ஹைட்ரஜனுக்கு 1 பாண்டு, கார்பன்லேருந்து ஆக்சிஜனுக்கு 2 பாண்டு தனியாக பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே கார்பன்லேருந்து ஒரு OH குரூப் தனியாக பிரிஞ்சிடும். இந்த ஆக்சிஜன் வந்து தனியாக டபுள் பாண்டில் சேர்ந்துடும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு பொறுத்தவரை அந்த நாளைக்கு கேட்டிருந்தாங்க. அது போக இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அடுத்து எஸ்டர் இருக்குது. எஸ்டருக்கு வந்து பாருங்கள் COOR. COOH கார்பாக்சிலிக் அமிலம் மாதிரி இது COOR. ஈதர் வந்து பாருங்கள் OR மட்டும் வரும். ஈதர் வந்து அப்போ எஸ்டர் இது வரும், ஈதர் இது வரும். இது வந்து தனியாக கூட கேட்கலாம். எஸ்டரோட வினை செயல் தொகுதி எது, ஈதரோட வினை செயல் தொகுதின்னு தனியாக கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், பொதுவான வாய்ப்பாடு வந்து ROH. இந்த ஆறுங்கிறது என்னென்னா உங்களுக்கு ஹைட்ரோ கார்பன் வரும். எது வேணாலும் வரலாம். CH3OHனா மெத்தனால். CH3CHOனா அசிட்டால்டிகைடு. அந்த மாதிரி இதில் வருது. இதுலேயும் CH3 இதுனா டைமெத்தில் ஈதர் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இது பென்சாயிக் அமிலம், அசிட்டிக் அமிலம் வரும். இல்லை அசிட்டிக் அமிலம் இங்கே வந்து CH3COH போட்டோம்னா அசிட்டிக் அமிலம் வரும், வினிகர் அந்த மாதிரி வரும். அப்போ அந்த மாதிரி வரக்கூடியது இந்த மாதிரி பொதுவான வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. ஆல்கஹாலுக்கு ROH, ஆல்டிகைடுக்கு RCHO, கீட்டோனுக்கு RCOR, கார்பாக்சிலிக் அமிலம் RCOOH, எஸ்டருக்கு RCOOR, ஈதருக்கு ROR. இப்போ நம்ம அடுத்த தேர்வில் வந்து இந்த சேர்மம் கொடுத்துட்டு அதோட பொதுவான வாய்ப்பாடு கொடுக்கலாம். சரிங்களா? வினை செயல் தொகுதியோட சேர்ந்த வாய்ப்பாடு கேட்கலாம். உதாரணம் பாருங்கள். ஆல்கஹாலுக்கு இந்த எத்தனால் CH3CH2OH. நான் மெத்தில் ஆல்கஹால் சொன்னேன். இந்த CH2 இல்லாமல் CH3COH மட்டும் வந்துச்சுன்னா மெத்தனால் அல்லது மெத்தில் ஆல்கஹால் சொல்லுவாங்க. இந்த அசிட்டால்டிகைடு CH3CHO அசிட்டால்டிகைடு. இந்த CH3 பதிலாக வெறும் H மட்டும் வரலாம். HCHO ஃபார்மால்டிகைடு. அடுத்து பாருங்கள், அசிட்டோன் CH3CO CH3 அசிட்டோன். சாரி, இது அசிட்டோன். நம்ம முதல்ல டைமெத்தில் ஈதர்னே அது தவிர இங்கே ஈதருக்கு தான் அந்த டைமெத்தில் ஈதர் வரும். இதுக்கு வந்து அசிட்டோன் CH3CO CH3 வந்து அசிட்டோன்.
இது அசிட்டிக் அமிலம் CH3COOH அசிட்டிக் அமிலம். அதே இது இந்த CH3 போல ஹைட்ரஜன் போனோம்னா HCOOH ஃபார்மிக் அமிலம்னு வரும். இது பாருங்க மெத்தில் அசிட்டேட் CH3COO மெத்தில் அசிட்டேட். அடுத்து பாருங்க இங்கே தான் டைமெத்தில், இங்கே ஒரு CH3, இங்கே இந்த ஆறுக்கு பதிலாக 2 ஆறுக்கு பதிலாக CH3 2 மெத்தில் குரூப் வந்துச்சுன்னா டைமெத்தில் ஈதர் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. இந்த பகுதியிலேருந்து அடுத்தடுத்த கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம். அடுத்து இதில் இன்னொரு பகுதி இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இது பார்த்தது வந்து சேர்மத்தோட பேர், அதாவது கூட்டு பொருளும் அதோட வினைப்படு தொகுதி வினை செயல் தொகுதி மட்டும் தான் பார்த்தோம். இதுக்கு வந்து பேர் இருக்கு, பின்னோட்டுன்னு சொல்லுவாங்க. அது அடுத்த பக்கத்தில் இருக்கு இருக்கா. இதில் வந்து நான் பொறுத்ததில் கேட்ட மாதிரி ஆல்கஹால் OH, ஆல்டிகைட் CHO, கீட்டோன் COO, கார்பாக்சிலிக் அமிலம் COH. இதை கூட கேட்டுக்கலாம் உங்களுக்கு. அதில் கொஞ்சம் பாண்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த இருக்கு. இதில் பாருங்க பின்னோட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ OH வந்தால் ஆல். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம் எத்தனை ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க CH3CH2OH. இது எத்தில் ஆல்கஹால். ஆனால் இதை எப்படி சொல்லணும்னா எத்தனால் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆல் சவுண்டு OH வந்தாலே பின்னோட்டு என்னது ஆல் சவுண்ட். ஆல்டிஹைடு வந்துச்சுன்னா CHO ஆல்டிஹைடு. ஆனால் இங்கே பின்னோட்டு வந்ததுனால என்ன சொல்லலாம், ஏல் சவுண்ட் வரும், எத்தனேல் அப்படின்ற சவுண்டு வரணும். இப்போ கீட்டோன் COO, இங்கே பாருங்க அசிட்டோன் தான் வந்துச்சு ஏற்கனவே, ஓன் சவுண்டு. கார்பாக்சிலிக் அமிலம் COH, அதுக்கு வந்து ஆயிக் அமிலம், பென்சாயிக் அமிலம், அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஆயிக் அமிலம், பென்சாயிக் அமிலம், இந்த மாதிரி அமிலம் ஆயிக் அமிலம்னு வரும். அப்போ ஆல்கஹாலுக்கு ஆளு, ஆல்டிஹைடுக்கு 7, கீட்டோனுக்கு 1, கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு ஆயிக் அமிலம். இது பின்னோட்டு. அப்போ இந்த சேர்மத்தை கொடுத்துட்டு பின்னோட்டு கேட்கலாம், வினை செயல் தொகுதி கேட்கலாம். 3 சேர்த்து 2 இதை மட்டும் கொடுத்துட்டு இது 2ஐயும் தனித்தனியாக கொடுத்து கூட பொறுத்துக்க சொல்லலாம். எப்படி வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பகுதி ஒரு முக்கியமான பகுதி, இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பனோட எண்ணிக்கையை வச்சு அதை வந்து மீத்து, ஈத்து, ப்ரொப்பு, பியூட்டு, பென்ட்டு. இப்போ நம்ம பார்ப்போம். 1 வந்தால் மோனோன்னு சொல்லி, 2 வந்தால் டை சொல்லி, 3 வந்தால் ட்ரை, 4 டெட்ரா, 5லேருந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் பென்டா, 6 ஹெக்ஸாக்கு ஹெக்ஸு, 7க்கு வந்து கெப்டாக்கு கெப்டு, 8க்கு வந்து ஆக்டாவுக்கு ஆக்டு, 9க்கு நானாவுக்கு நான், 10க்கு வந்து டெக்காவுக்கு டெக்கு. அப்போ 1, 2, 3, 4 மட்டும் இங்கே வேதியியல் முறைப்படி சொல்கிறாங்க. ஒரு கார்பன் மட்டும் வந்துச்சுன்னா இது எதுனா கரிமச் சேர்மங்களுக்கு பெயரிடுதலில் வரும். நான் இது விரிவான ஒரு வீடியோவில் போகிறேன். ஹைட்ரோ கார்பன்களின் அடிப்படை சொல் அதில் பாருங்க. ஒரு கார்பன் மட்டும் வந்துச்சுன்னா மீத்துன்னு சொல்லணும். சரிங்களா? 2 கார்பன் வந்துச்சுன்னா ஈத்து, 3 கார்பன் வந்துச்சுன்னா ப்ரொப்பு, 4 வந்தால் பியூட்டு, அடுத்து 5லேருந்து பென்டேன் அந்த மாதிரி வந்துடும், பென்ட்டு, ஹெக்ஸு அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை பற்றி நான் விரிவான ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள், வணக்கம்.